அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற ஆட்சி. ஜனநாயக முறைப்படி நாங்கள் பேசுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சர் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தோம். அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இதெல்லாம் அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது.